ஒன்றிய அரசு ஜெய்ஹிந்த் நீக்கத்தை தொடர்ந்து ரூபாய் மாற்றம், திமுக மேல பிரிவினைவாத முத்திரையை குத்தக்கூடிய பாஜக, ரூபாய் மதிப்பு என்னாச்சுன்னு பாருங்கன்னு நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி, ரூபாய் மாற்றத்திற்காக கர்நாடகாவிலிருந்து ஆதரவு. இதை பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அமைச்ச 2021 ஆண்டு தொடக்கத்திலேயே மத்திய அரசு அப்படின்னு அழைக்கிறத ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்டது பெரிய சர்ச்சையாச்சு. இதே போலவே ஆளுநர் உரையில ஜெய்ஹிந்த் அப்படின்ற இடம் பெற்றிருக்கக்கூடிய இடத்த நீக்கப்பட்டதும் பெரிய பிரளயத்தவே உருவாக்கி இருந்துச்சு. அந்த வகையில் தற்போது ரூபாய் அப்படின்ற தேவநாகிரி எழுத்து குறியீட மாற்றப்பட்டு ரூ அப்படின்ற தமிழ் எழுத்து பயன்படுத்துவது தொடர்ச்சியாக பிரிவினைவாத விமர்சனங்கள் திமுக எதிர்கொள்ள வச்சிருக்கு. திமுக தொடங்கப்பட்டதே தென்னிந்திய மாநிலங்களை திராவிடர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதிகள் ஒருங்கிணைந்த திராவிட நாடு அப்படின்ற தனிநாடு கோரிக்கையோடு தான். பின்னால பேரறிஞர் அண்ணா தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாலும் பிரிவினைக்கான காரணங்கள் உயிரோடு இருக்கின்றன அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதி காலத்து திமுக மாநில சுயேட்சின்ற முழக்கத்தை தீவிரமா முன்னெடுத்துச்சு. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போன்ற முழக்கத்தோட மாநில சுயேட்சி அதிகாரம் பத்தின ராஜமன்னர் குழு அமைச்சதே திமுக தான். தமிழ்நாட்டுக்கான கொடிய 1975 ஏற்றியவரும் கருணாநிதி தான். 1991 திமுக ஆட்சி கவிழ்ந்து பட்டதுமே கூட விடுதலை புலிகளோட இணைஞ்சு தமிழ்நாட்டை துண்டாக்குற பிரிவினைவாத அரசு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு கீழே தான். ஆனாலுமே கூட திமுகவோ கருணாநிதியோ இம்மி அளவுமே மாநில சுயாட்சி முழக்கத்துல இருந்து பின்வாங்கவே இல்லை. கர்நாடகாவை போல தமிழ்நாட்டுக்கு தனி கொடி உருவாக்கப்பட வேணும் அப்படின்ற கருணாநிதியோட கோரிக்கை இன்றைக்குமே உயிர் போட தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா கருணாநிதிக்கு அடுத்ததா 2021 முதல்வரா மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதோட தொடக்கத்திலேயே மத்திய அரசு அப்படின்றதுக்கு பதிலாக ஒன்றிய அரசு அப்படின்னு உச்சரிச்சது பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. அரசியல் சாசனப்படியே ஒன்றிய அரசு தான் அப்படின்னு விளக்கம் தந்த இன்றளவுக்குமே அது திமுக மட்டுமில்ல, தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான அரசியல் கட்சிகளுமே அப்படியே உச்சரிக்க வச்சிருக்கு திராவிட மாடல் அரசு. அதே போலவே ஜெய்ஹிந்த்ன்ற சட்டசபையில ஆளுநர் உரையோட இறுதியில இடம்பெறக்கூடிய வாசகம் நீக்கப்பட்டதுமே பெரிய அளவு சர்ச்சையாச்சு. தமிழ்நாட்டு சட்டசபை கூட்டத்தோட தொடக்கத்திலேயே தேசிய கீதம் தான் இசைக்கப்படணும் அப்படின்னு தமிழ்தாய் வாழ்த்தி கிடையாது அப்படின்ற இன்றைக்கும் ஆளுநர் RN ரவி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் திமுக அரசோ ஆளுநரையே வெளிநடப்பு செய்ய வச்சுச்சு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியதோட மூலமா. தற்போது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு மும்மொழி கொள்கையில இந்திய திணிக்குது. அதே போல இந்திய ஏற்றுக்கிட்டாதான் கல்விக்கான நிதியை தர முடியும்னும், அதாவது ரூபாய் 2100 கோடி கல்விக்கான நிதியை தர முடியும் அப்படின்னு சொல்லியும் ஏத்துக்காத பட்சத்துல அந்த நிதியை தர முடியாதுன்னு தர மறுக்குது. இதுக்கு பதிலடியாக தான் தமிழ்நாட்டு வரி வருவாயை மத்திய அரசுக்கு தர முடியாதுன்னு சொல்ல ஒரு நிமிஷம் போதும் அப்படின்னு எச்சரித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். இப்போ அடுத்த கட்டமா இந்தி சமஸ்கிருதத்தோட எழுத்து முறையான வேதநாகிரியில இருக்கக்கூடிய ரூபாய் அப்படின்ற குறியீடுக்கு பதிலா ரூபாய் அப்படின்றதுல முதல் எழுத்தா இருக்கக்கூடிய ரூவையே ரூபாய்க்கான குறியீடா பட்ஜெட்ல பயன்படுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு தமிழ்நாட்டுடைய திமுக அரசு. இதுக்கு இந்தியா முழுவதுமே பாஜகவும் அதோட ஆதரவு சக்திகளும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வருது. இதோட உச்சமா திமுக மேல வழக்கம் போலவே பிரிவினைவாத முத்திரையை குத்தி இருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல நாளைக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய தமிழ்நாடு பட்ஜெட் 2025 26 ஆவணங்கள்ல இருந்து அதிகாரப்பூர்வ ரூபாய் சின்னமான அந்த ரூபாயை நீக்க இருக்கிறதா திமுக அரசு அறிவிச்சிருக்கு. திமுகவுக்கு உண்மையிலேயே ரூபாய் சின்னத்தோட பிரச்சனை இருந்தா 2010 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோட கீழே மத்தியில் ஆளக்கூடிய கூட்டணியில திமுக இருந்தப்போ இந்த சின்னம் அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்பட்டப்போ ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலனும்,
அதே போலவே இந்த சின்னத்தை முன்னாள் திமுக எம்எல்ஏ என் தர்மலிங்கத்தோட மகன் உதயகுமார் வடிவமைச்சிருந்தாரு. இப்போ அதை அகற்றுவதோட மூலமா திமுக ஒரு தேசிய சின்னத்தை நிராகரிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு தமிழக இளைஞரோட படைப்பையுமே முற்றிலுமா புறக்கணிக்கிறதாகவும், அதோட ரூபாயின்ற வார்த்தை வெள்ளியால செய்யப்பட்ட அல்லது வேலைப்பாடு நிறைந்த வெள்ளி நாணயம் அப்படின்னு பொருள்படும் ருப்பியா அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையில தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த சொல் பல நூற்றாண்டுகளா தமிழ் வர்த்தகம் மற்றும் இலக்கியங்கள கையாளப்படுதான். இன்றளவும் கூட ரூபாய் அப்படின்றது தமிழ்நாடு மற்றும் இலங்கையில நாணய பெயராவே இருக்கு. இந்தோனேஷியா, மால்தீவ், மொரிஷியஸ், நேபாள், சிஷெல்ஸ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகள் அதிகாரப்பூர்வமா ரூபாய் அல்லது அதோட சமமான பெயர்களை தங்களுடைய நாணய பெயராகவே பயன்படுத்துது. ரூபாயின்ற சொல் சமஸ்கிருதத்தில் தோன்றி இருந்தா தெற்காசியாவிலும் தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே பகிரப்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார பொருளாதார மரபாகும் அப்படின்னும் தெளிவாகி இருக்கு. ரூபாய் சின்னம் அப்படின்றது சர்வதேச அளவில் நன்கு அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். உலகளவியல் நிதி பரிவர்த்தனையில் இந்தியாவுடைய அடையாளமாகவும் செயல்படுது. யூபிஐ பயன்படுத்தி எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய தேசிய நாணய சின்னத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தணுமா? அதோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் தேசத்துடைய இறையாண்மைக்கும் ஒற்றுமைப்பாட்டையும் பாதுகாக்கக்கூடிய விதமாக அரசியலமைப்போட கீழே உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. மாநில பட்ஜெட் ஆவணங்களில் ரூபாய் போன்ற தேசிய சின்னத்தை நீக்குவது மூலியமாக அந்த உறுதிமொழிக்கு எதிரானதாக இருக்குது. அதுபோலவே இது தேசிய ஒற்றுமையை குறிக்கக்கூடிய உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்தவும் செய்யுது. இது வெறும் குறியீடுவாதம் மட்டுமே இல்லாமல் இது இந்திய ஒற்றுமையை பலவீனப்படுத்தி பிராந்திய பெருமை அப்படின்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வை பரப்பக்கூடிய ஆபத்தான மனநிலையை குறிக்குது. முற்றிலும் தவிர்க்க வேண்டிய மொழி மற்றும் பிராந்திய பேரினவாதத்துக்கு உதாரணமாக இது இருக்குது அப்படின்னு நீண்ட மற்றும் பெரிய ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட இந்த விமர்சன பதிவுக்கு நெட்டிசன்கள் ஏராளமானவர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பொதுவாகவே மேடம் ரூபாய் குறியீடு பற்றி கவலைப்படாமல் ரூபாய் மதிப்பு நிலைமை என்ன அப்படின்றத பற்றி அக்கறை செலுத்துங்க அப்படின்னு கிண்டலும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையே தமிழ்நாட்டை போலவே கர்நாடகாலையும் ரூபாயின்ற குறியீடுக்கு பதிலாக கன்னட மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னு குரல் வலுத்துட்டு வருது. கர்நாடக அமைச்சர் ஈஸ்வர் கந்த்ரே பேசும்போது மாநில அரசுகளை கையாளக்கூடிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. மத்திய அரசு தன்னோட கடமையை சரிவர செய்யலை. அதனால தான் இத்தகைய நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டுட்டு வருது. திமுக அரசோட இந்த முடிவு மத்திய அரசுக்கான எச்சரிக்கை அப்படின்னும் அவர் கூறியிருக்காரு. அதோட காலந்தோறுமே இந்த மாதிரியான மாநில உரிமைகள் தமிழ் மொழி உரிமைக்கான குரலை எழுப்பி பிரிவினைவாத முத்திரையை சுமக்கிறது திமுகவுக்கு வழக்கமான ஒரு விஷயம்தான், புதுசு கிடையாது அப்படின்னு பல அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.